ஹாய் மாமி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஹாய் நன்றி. என்ன எப்போ பார்த்தாலும் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஜாப் பையன் நல்லா படிச்சிருக்கான். நீ ஓகே சொன்னா முடிச்சிடலாம். என்ன நீ எப்போ பார்த்தாலும் கல்யாணம்னு சொல்ல, அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்? அதே கொஞ்சம் சொல்லு எங்களுக்கு. நீ எப்போ பார்த்தாலும் ஆள் கல்யாணம் பண்ணி ஹாஸ்டல் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும். சரிங்களா? நான் வேலைக்கு போயிட்டு சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பற்றி யோசிப்பேன். இல்லடி, அது ஒரு நல்ல வரன்றி. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கும் ஆசை இருக்கதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நீயும் கேட்க மாட்டேன். படிக்கணும், வேலைக்கு போகணும்னு சொல்கிறேன். அந்த பையன் நல்ல பையன். எப்போ பார்த்தாலும் நீ வர மாப்பிள்ளைலாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கா. அப்படி இந்த மாப்பிள்ளை நீ ஒத்துக்கலாம், கண்டிப்பாக நான் வயசாக பிடிச்சிடுவேன். கவர்மெண்ட் ஜாப் பையன் வரன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னால் கல்யாணம் பண்ண முடியாது இப்போதைக்கு. நான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், என்னோட கோல் அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிப்போம். உங்களுக்கு அவ்வளோ ஆசை இருந்தால் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும் போயிட்டு. சரிங்களா? அத்தனை நான் கண்டிப்பாக வருஷம் கழிச்சு ஒத்துருப்பேன். இந்த மாதிரி ஒத்துக்கலாம் மட்டும். மம்மி என்ன இந்த மாதிரி எல்லாம் மிரட்டாதீங்க. சரிங்களா? நான் செத்துருவான்னு சொல்லிட்டு மிரட்டாதீங்க. உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ ஒத்துக்காத விடு, நான் வயசாக குடிச்சு செத்துறேன்.